வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் பண்ணுற தப்புகளை தான் இந்த வாரம் ஃபுல்லாக வெயிட் லாஸ் மிஸ்டேக் சீரீஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 2ல் பெரும்பாலானோர் பண்ணுற தப்பு என்னவா இருக்கும்னா ஷார்ட்கட்டை நம்பி பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ எடுத்து 3 நாளில் கை குறைஞ்சிரும், 5 நாளில் வயிறு குறைஞ்சிரும், ஒரு வாரத்தில் 2 கிலோ குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணுறது. ஒரு வாரம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் பண்ணி பார்த்தேன், எந்த ரிசல்ட்டும் வரல, இது எனக்கு செட் ஆகலை போல இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுறது. ஸோ இந்த ஷார்ட்கட்டை நம்பி நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க பாடி டைப்புக்கு தகுந்தாப்புல ரிசல்ட் கிடைக்கும். 3 நாள்லையோ 5 நாள்லையோ ஒரு வாரத்துலையோ நம்ம போட்ட வெயிட்டோ இல்லைனா பாடி ஃபேட்டை சேர்த்தோ வைக்கல நம்ம. ஸோ இது ஒரு மாத கணக்கில் வருஷ கணக்கில் சேர்ந்ததை ரொம்ப ஷார்ட்கட்டில் ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறதுங்கிறதே பெரிய தப்பு. ஸோ அது மாதிரி ஒரு ஷார்ட்கட்டெல்லாம் நம்பி போகாமல் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போகிற பாத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ப்ராக்ரஸ் மேலே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை தரும். ஸோ ஸ்டாப் பிலீவிங் இன் ஷார்ட்கட், பி பேஷண்ட், பி கன்சிஸ்டன்ட். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட பை ப்ராடக்டாக உங்களுக்கு நடக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.